Taste the Daily. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ஜெயங்கொண்டம் பகுதிகளில் பெய்த மழையால் ஜெயங்கொண்டம் 4 ரோடு, காவல் நிலையம், பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் வெள்ளம் போல் தேங்கி நின்றதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சென்னை மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் மழைநீர் வடிகால்களை பராமரிக்காததால் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதேபோல் ராமநாதபுரத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தோடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவள்ளூரில் 3வது நாளாக நீடித்த மழையால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர்மழை காரணமாக நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் சேதமடைந்த சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மகாலட்சுமி நகரில் வடிகால் வசதி, தார் சாலை உள்ளிட்ட எவ்வித வசதியும் இல்லாததால் தொடர் மழை காரணமாக தெருக்கள் முழுவதும் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இந்த சாலைகள் சேரும் சகதியாகவும் போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.